அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவார்கள், உண்மையில் கைசேதப்பட்டவன் யார், பத்நசீப் யார்? நம்மிடத்திலே இந்த கேள்வியை முன்வைத்தால் பொருளாதாரத்தை கொண்டும் பெயரை கொண்டும் புகழை கொண்டும் நாம் பதில் கொடுப்போம். ஆனால் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், எவன் ஒருவன் ரமதானுடைய மாதத்தை அடைந்து லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன்தான் உண்மையிலே பத்நசீப் என்றும் கைசேதப்பட்டவன் என்றும் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் எடுப்பார்களாம். ஹஜ்ரத் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே குளித்து தன்னை சுத்தப்படுத்தி தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளை அணிந்து இரவின் ஒட்டுமொத்த நேரத்தையும் குர்ஆனிலும் தொழுகையிலும் செலவழிப்பார்களாம். அதே போன்று இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களாம். இந்த இரவின் மகத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் தாங்களும் அமல் செய்து அடுத்தவர்களுக்கும் ஒவ்வொரு முறையிலே இதை எடுத்துரைத்துள்ளார்கள். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவார்கள், இந்த லைலத்துல் கத்ரை ரமதானுடைய கடைசி பத்திலே தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அல்லவா, அதையே வருடம் முழுவதும் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லி இருந்தாலும் நான் வருடம் முழுவதும் இதனை தேடி அடைந்து கொள்வேன் என்று இந்த லைலத்துல் கத்ருடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக.